வந்தேன்னா நானும் லூஸ் ஆயிடுவேன்டா. வரட்டும்டா அந்த சாமியாரை பேசிக்கிறேன் இன்னைக்கு. ஹலோ பொடி இங்க இருங்க. நீங்க காலை பிடிச்சிக்கோங்க. ரைட்டு. நான் மண்டையில ஒரே போடு. நான் காலை பிடிச்சது நீ மண்டையை போடுறியா? மண்டையில ஒரே போடு. மண்டையை புழக்கிறோம். இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை உழக்கட்டும். ராணி அமல ராணி கரெக்ட். சாணி தள்ள போதுவார் கொஞ்ச நேரத்துல. நீ பேசாம என்னையா பிரச்சனை? என்னையா தவறு? என்ன தவறுனா என்ன தவறு? முண்டாட்டி பேரை பாட வேண்டியதானுங்க. எங்க முண்டாட்டி பேரை எதுக்கா பாடின நீ? என் முண்டாட்டி பேரை தான் நான் பாடினேன். உன் முண்டாட்டி பாட பாடல, ஏன் முண்டாட்டி ராணி எதுக்கா பாடின? ஏன் முன்னாடி பாட்டு ஏன் பாடுங்க? ஐயோ விட மாட்டேன். வாணிய ராணி மாதிரி வச்சிருக்கேன். வாணிய மட்டும் பாரியா, ராணி மாதிரி ஏன் வச்சிருக்க? ராணியை தான் நான் வச்சிருக்கேன்ல, அப்ப நீ ஏன் வச்சிருக்க? என் மனைவி வாணிய ராணி மாதிரி வச்சிருக்கியா? ஐயோ, ஏன் முண்டாட்டி ராணிய நீ எதுக்கே மாணி மாதிரி வச்சுக்கிறன? வாணிய மாணி மாதிரி வச்சுக்க வேண்டியது, ராணி மாதிரி வச்சுக்கிறன. ஏன் முண்டாட்டி நான் சொன்னேன். ஐயோ, அது ராணிங்கிறது ஏன் முண்டாட்டியா? வாணி தான் ஏன் ஓ முண்டாட்டி? சொல்லவே இல்லை. இருடா, இவன் வேற. நீ சொல்லிட்டு கூட போயா. ஓ எம்சியை காட்டல, அவன் எம்சியை தாங்க முடியல இருக்கு. நான் கேட்டுக்கிட்டா ஒரு வார்த்தை அவன் முண்டாட்டி பேரை பாடிதியா? கல்வியா செல்வமா வீரம்மா வீரம்மா வீரம்மா. இப்ப அவனை காட்டில் நீங்க லூஸ் ஆயிட்டீங்க. அந்த பாட்டு கல்வியா செல்வமா வீரமா, அது அவன் முண்டாட்டி வேற வீரமான்னு சொல்லி பாட சொல்றாங்க. இவ்வளவு வீரமா பாடப்படாது. இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கு. கல்வியா செல்வமா வீரம்மா வீரம்மா. போதுமையா, அவன் 10 காரம் கொடுக்குற, அதுக்கு இத்தனை வருஷம் வீரமா வீரமானுக்கிட்டு அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. ஆமா, நீங்க என்ன சந்தோஷப்படுறீங்க? அவன் லூசு பையன் சந்தோஷப்படுவியா? நாங்க படுவோமா? ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோட தான் வந்திருக்கு. என்னடா உள்ள கோரசா பாடுறாங்க? ஐயோ, இவங்க எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு தெரியலையே. தூங்குனா கூட கோரஸ் பாடுறாங்களே. கண்ணை குத்தி போடாதையா. ஏற்கனவே அரைப்பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைட் அடிச்சாங்கன்னா சுத்தமா தெரியுது இல்லை. எம்பளத்தில் உமக்கு 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 விலை என்று கேட்டீங்கன்னா, ஏய் மோகன், யாரோ உமுக்கு உமுக்கு பார்த்தி? நீ இல்லையா? இல்லையா? நீர் வர காரணம் கூறுமையா. தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பத்தில் வைக்கீங்க, நீர் கடுப்புக்கு நல்லது. எதுல எதுலதான்? ஏய், எதுல நீங்கிறீல்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவுற விதம் தான் அப்படியே வருடி விடணும். பூவா செப்புமையா. சப்பரை அதுக்கு தண்ணி ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னேன். செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ் அத்தனை தமிழை மக்கள் தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். ஏய், தெரியுமோ என்று நான். அவ்வளவு லாங் போகாது, எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும், அங்கனக்குள்ளேதான்.
செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறகு அவன்தான் தமிழன் என்று சொன்னான். அது அது சும்மா. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னானே பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும் இருக்கட்டும். தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் இருக்கிறது. என்ன தமிழ் பாருங்களே, இந்த தமிழை பேசும் பொழுது அப்படி பேசுறாங்க. டிசைன் டிசைனா பேசுறாங்க. என்ன பேச்சு தெரியுமா? ஆமா ஆமா, 3 தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டுறாங்க. அந்த பேச்சை கேட்கும் போது நம்மளுக்கு அதுல ரத்தம் வரும் பாத்துக்குங்க. அந்த அளவுக்கு தமிழ நல்ல நுங்க நுறுங்க பேசுறாங்க. அவ்வளவு சிறப்பான தமிழ். ஆமா ஆமா. எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து 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 என்று ஒலிக்குமாம் அந்த தமிழினுடைய. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. கேட்கட்டும் எங்க போயிடாப்புல. இப்ப புழக்கிறேன் பாருங்க மண்டைய. டயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அவர் தான் உங்க மாமனா? மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை பாத்துக்கிறேன். நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது. ஆமாய்யா. என்ன எப்படியெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. படித்தேன் 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 என்று சொன்னார். படித்தேனை காதிலே ஊற்றியது போல் இருக்கலாம் அந்த தமிழ். தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி ஐயா. தேன் போல் என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. பாத்துக்கிறேன். மண்டே புழக்கிறேன். இப்ப புழக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தான் ஏறாம பத்திரமா வச்சிருக்கேன். பூஜை பண்ணுவேன். தேங்காவில் வாங்கணும் சிவன் ராத்திரிக்கு. இன்னைக்கு போட்டு ஓட்ட அதுல ரத்தம் வந்துடும். பூஜை பண்ணு. கற்பூரம் பொருத்தி சூடம் பொருத்தி சாம்பிராணி புகை மட்டும் காட்டுவேன். சூடம்லாம் சுற்றும். ஆமா, எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, 10 எழுத்துக்களை கூட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாடாமாடச் செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றேன் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். என்ன காரணம்? உங்களோடு யாம் உரையாட வேண்டும். எம்மோடு நீங்கள் உரையாட வேண்டும் என்ற உங்களையும் எம்மையும் இந்த மேடைக்கு அழைத்து பேச்சு பெரிதா எமது பேச்சு பெரிதா என்பதை உணர்த்திற்கு எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம் எமது இலக்கியம் எனது கவிதா இந்த ஊர் ஒரு மேடையில பேசும்போது ஒரு புராணங்களை பேசும் பொழுது இங்க யாருங்க என்ன பிரச்சனை?
ஒரு மேடையில பேசும்போதுங்க மேடையிலங்க என்ன பேசணுங்கிறதுங்க அவர் தான் நொங்க சொல்றாரு. என்ன பிரச்சனை நடந்தது? மேடையில நாகரிகம் பேசாம அநாகரிகமா பேசுகிறீங்க. என்ன நாகரிகம் எல்லாம் பேசிவிட்டேன், நிரூபிச்சு சுட்டு விடுங்க. பேச்ச நிறுத்தியா? மேடையில பேசும்போது அநாகரிகம் பேசக்கூடாது. என்ன தப்பா பேசணும் சொல்லலன்னா தப்பா பேச படிச்ச சொல்லியா என்ன பேசுன? இரு மாப்பிள்ள வரேன் மாப்பிள்ள. இப்ப நான் பேசுறேன் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறு மாப்பிள்ள. நாடகத்தை கெடுக்காம போக மாட்டீர் நீ. இப்ப நான் என்ன தப்பா பேசுனேன் அதை சொல்லியா முதல்ல? பூனா சூனான்னு பேசுற. யாரையா சொன்ன பூனா சூனான்னு? நீ தான் பேசுன. என்ன பேசுறேன்? அந்த அவரை உங்க மாமனை கேளு. என்ன சொன்னேன் நானு? நான் புராணங்கிறேன், இந்த ஆளு புராணம் பூன்னு சொன்னாரா இல்லையா? பேச மாதிரியா? நான் உங்க மாமன்ட்ட கேட்குறேன். நான் புராணம்னு இல்லை, நீ புராண பூன்னு சொல்றீங்க. நாகரிகமான வார்த்தை. மாமன் சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லு. அப்ப பூனாங்கிறது நல்ல வார்த்தையா இருக்கு? அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ, தப்பிச்சு ஓடாதீங்க. புராண பூங்குற இதிகாசம் பூங்குற என்ன அந்த பேச்சா சொல்லுவேன். சொல்லுவேன். இந்த மாதிரி பேசக்கூடாது இருக்கேன். பேசுவேன். பேசக்கூடாதியா? பேசுவேன். என்ன தப்பு? என்ன தப்பா? புராணம் நீங்க. ஆமா, புராண பூன்னு சொல்ல வந்தேன். புராண பூன்னு இப்படி தள்ளிட்டியே, இத்தகம் இங்க போயிடுச்சு. இலக்கிய புத்தகம் சொல்ல வந்தேன், இப்பூன்னு இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. கவி பூன்னு இப்படி தள்ளிட்டியே, இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. அது ஏன் பொறுப்பா? பூ இங்க நின்றுச்சு, இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. புத்தகத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? என்ன மாப்பிள்ள, மாமா கரெக்டா போயிருந்தா இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சா? தள்ளி விட்டது உங்க தப்பு. அப்படியா? சொல்லிட்டு போவியானே? சொல்லிட்டு போறதுக்கு தான் விட்டா தானியா? லவுக்குலாம் கொஞ்சம் தள்ளி விட்டா வந்தம்மா. எந்த விஷயத்த? ரெண்டே வார்த்தை, நறுக்கு தச்ச மாதிரி. யாரு? உன் பேர் என்ன? ஒப்பன் பேர் என்ன? ஒத்தா பேர் என்ன? முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தங்களோட உரையாடி கொடுக்கிற வேலையில் இரவனாக எதுக்கு? 1947 அந்த படம் மாதிரி இருக்கிற ஆளும் தூங்குறதுக்கா? சும்மா நார்மலா பேசுங்க. இப்போ வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா விடியா? ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்தும் தத்துவம் மயிரை புடுங்கின தத்துவம், நான் பார்க்காத தத்துவம் போட்டுட்டு குத்தம் போட்டு டென்ஷன் ஆயிரும். என்னையா அது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீரே. என்ன நாகரியா? என்ன நாகரியா? என்ன அநாகரிகமா? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? நம்ம அப்புறம் மயிர் சொல்லாம கயிறுனா சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிற எந்த வகையில் நியாயம் என்று கூறுவீர்கள்? இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்க சொல்லுவாங்க. மயத்தை வெட்டி விடுறானே வெட்டி விட்டு போறியா? பள்ளிக்கூடத்தில் நமக்கு பிடிக்காத உரையாளு தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யா நம்மளை ஆளை கொல்லுவேந்தாள். கண்ணில் எடுத்துட்டு மண்டையை புலந்தே விட்டுருக்கேன். அதே மாதிரி மண்டையை 2 கல்லில் புலந்து விட்டுருவேன். ஞாபகத்தில் வச்சு பேசிங்க. கல் 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 என்றால் என்ன அர்த்தம்? படி 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 என்ற அர்த்தம். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல, கல்லாமே உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை கற்க சொல்லி இருக்கிறார். போட்டுக்கிட்டு நக்க சொல்லி இருக்காரு. நக்கத்தான் சொன்னேன். நக்க சொன்னு சொன்னி எனக்கு நக்கி நடராஜனை பற்றி நினைவு விட்டுருது. அவர் தான் ஆடும்பொழுது குண்டலங்கள் என்று கீழே விழுந்தது. நாவா நக்கி எடுத்தானே நக்கி நடராஜன் பேருவதற்கு காரணமாக இருந்தது. ஐயா, நடராஜன் அக்கனான், நாகராஜன் அக்கனான், நமக்கண்ணை நாகராஜன் சொன்னோன்னே எனக்கு சிவனுடைய கழுத்திலே இடக்கூடிய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிற இந்த இடத்துல. பாம்பு அப்புறம் முடிச்சுக்கிட்டு ஊ என்று சொன்னோன்னே ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு ஊ என்ற இடத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு இந்த இடத்திலே நினைவூட்டுகிறது. டைலாக்ல ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த வரலை பார்த்தோன்னே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் கர்ண விரை காட்டினாலே என்பது மட்டும்தான் எனக்கு நினைவூட்டு. தம்பி பெருமாள், என்ன நான் ஒரு டைப்பான ஆளு. இதுக்கு என்னப்ப பட்டு நான் அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவர் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர்தான் 1.25 எழுதுகிறார். அகரம் எழுத்தல்லாமல் திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சா? ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம வளைகிறாங்க. அரையடி அரையடி சொன்னோனே எனக்கு லட்சுமணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. வனத்திலே சீதையை விட்டு வரும்பொழுது கொட்டை போட்டான் அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக
அதையும் மீறினால் ராவணேஸ்வரன் சீதையை சிறையிடத்து செல்கிறார். ராமனை தேடி போன லட்சுமணனும் ராமனும் தேடி வருகிறார்கள். சீதையை காணவில்லை. ராமன் பார்க்கிறார், லட்சுமணா சீதை எங்கே, சீதை எங்கேடா? பதறுகிறார்கள், தேடுகிறார். சீதை தேடுகிறார். சீதை இருக்கும் இடத்திலே கண்ணவன் ஞான ஆஞ்சநேய பெருமான் சென்றான். சீதை பார்த்தான், ராமனேஸ்வரன் அழித்தான், சீதையை மீட்டி வந்தான். அங்கே வந்து அயோத்திக்கு வரும் பொழுது ராமனுக்கு பட்டாசு அங்கே தயாரில் சேர்த்து. சரி சரி, அது இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அப்படி பேச சொல்லும். அது ஆரம்ப கட்டமாக இருந்தால் கர்ணக்கிழங்கு லேகியத்திலே சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிருச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை, அதை நல்லா விளக்கெண்ணெயில் இளம் வதக்கிட்டு வெள்ளை துணி, நூல் துணியாக இருக்கணும். பாலிஸ்டாக இருந்தால் குண்டியை அறுத்து விட்டுரும். நூல் துணியில் அப்படியே அந்த சூட்டோடு வச்சு கோமணத்தை இருக்கச்சுன்னு கட்டிட்டா உள்ளே ஓடிடும். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துரு சாமி. அவ்வளோதான், அமிர்தாராஜா, அவ்வளோதான் 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 அம்பிடுதாண்டி ராசாத்தி, அவ்வளோதான். உள்ளே போயிடுச்சேன். போகலைன்னா லைட்டாக ஒரு ஆட்டு, அப்படி ஆட்டினா அப்படி ஆட்டினா குண்டி கிழிஞ்சு போகு. மெதுவா மெதுவா. டீ சாப்பிடுறீங்களா? டீ என்று சொன்னோனே எனக்கு அக்கினி ஓவானை மட்டுமே நினைவூட்டுகிறது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கோய் என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கினி ஓவான். ஐவரும் குடிகொண்ட இடமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமான் பள்ளத்திற்கு கோபித்துக்கொண்டா பழம் நீ. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினி ஓவான். ஆத்தாடியோ, உங்களுக்கு நிற்பதை பார்த்தோன்னே கும்பகர்ணனை மட்டுமே நினைவு. அவர்தான் 6 மாதம் உட்கார்ந்தா வசனம், எந்திரிச்சா வசனம், நின்றா வசனம், படுத்தா வசனம். இது கேட்க ஒரு நாதி இல்லையா? கடவுளே, கடவுள் 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 என்று சொல்லும்போது எனக்கு மனிதனை மட்டுமே நினைவூட்டுது. ஏனென்றால் கடவுள் கடவுள் அதை கடந்து செல்வோம் மனிதன். கடவுள் என்றாலே நமக்குள் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். அதனால்தான் மனிதர்கள் மனிதன் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு என்று சொன்னார்களே. மனிதர்களுக்கு மட்டும்தான் தேடுகிறது ஐயா எனக்கு கடவுள். ஐயோ 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 என்று சொன்னோனே எனக்கு யமனை மட்டுமே நினைவூட்டுகிறது. யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறாள். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும், எந்த இடைஞ்சல் வந்தாலும் ஐயோங்கிற வார்த்தையை யாருடைய நாவிலிருந்தும் பயன்படுத்தக்கூடாது என்று இந்த மேடையிலே சொல்லி அமர்கிறேன். அமரடி, யாருடைய நாவிலிருந்து ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். சொல்லி அமர்கிறேன். ஐயா, உன் குண்டியை கிழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அண்ணன் என் குண்டியை கிழிச்சிருப்ப ஐயா. நெஞ்சு வலிக்கிறியா? நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னோன்னே மகாவிஷ்ணு மகாலட்சுமி நெஞ்சில் அடக்குனேன். ஆமா, குஞ்சுல அடக்குனேன். குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமா, உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தாலும் உன் குஞ்சு பெருசா என் குஞ்சு பெருசான்னு பார்க்குற நேரம் ஆயா. இது பனிக்கு 2 குஞ்சு இருக்கிற இடம் தெரியாம கிடக்கு. கோழி குஞ்சு சொன்னேனையா, நான் சொன்ன குஞ்சு வேறு. என்ன என்ன வண்டி பிரம்மனுக்கு அண்ணா வாங்கின வண்டி கிழிஞ்சு வச்சு, மகாவிஷ்ணு கருடம் வாங்கினுங்கிற வண்டி, சிவனுக்கு காளை வாங்கின வண்டி, முருகப்பெருமானுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகப் பெருமானுக்கு மூசிகை வாங்கின வண்டி, ஆதிபராசக்திக்கு சிங்கம் வாங்கணும் என்ற வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எந்த வண்டியா இருந்தாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணாமாயா? குண்டி குண்டி என்று சொன்ன உடனே ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமாக வந்ததாம். மனிதன் மிருகத்தை போனேன், அது பூமியை தொடர்ந்து உள்ளே போனது. வாழை பிடிச்சா குண்டி பகுதி வெளியே நின்று விட்டது, தலைப்பகுதி உள்ளே போய்விட்டது. இன்றும் குண்டியை அழகாக வணங்குறார்களே, என்ன ஒரு பெருமை இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா? குண்டிக்கெல்லாம் குங்குமம் போட்டு வச்சா கும்பிடுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கும் இடம் என்று சொன்னார். குன்றிருக்கும் இடமெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குன்றிருக்கும் இடமெல்லாம்
என் பேர் நாரதன். தெரியும். தந்தை பிரம்மா. நோட்டீஸ்ல போட்டு. தாய் கலைவாணி. பாட்ட மகாவிஷ்ணு. தெரியும். பாட்டி மகாலட்சுமி. போயிட்டோம். தலைமை இருக்கணும். தெரியும். போயிட்டு அழைத்து வாருங்க. போங்க போங்க. பேசிக்கிட்டே வச்சிருப்பாங்க உனக்கு. பேச்சிலும் பலவிதமான பேச்சு, அந்த பேச்சுக்கும் பெருமை இருக்குது என்ற உலக நீ போகலையா ஐயா? சனியன் ஜடை போட்டு வந்த மாதிரி நமக்கு ஆஞ்சநேய பெருமாள் சனியன். நான் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். போங்க. பார்த்தாலும் பார்த்தேன் இப்படி ஒரு இம்சிய உலகத்துல பார்க்கல. 20 என்று சொல்லக்கூடிய ஒரு காரணத்திலே ராமாயணத்திலே சேர்ந்து வந்த வடல இங்க உள்ள ஒரு சேர் கிடக்கு, அதுல உட்கார்ந்து தானா பேசிக்கிட்டு இருக்கு. போங்க. ராணி 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 ஐயா ஐயா இது மொட்டாட்டிய கூப்பிட்டு போங்க. போங்க. ஆமா எங்க வீரத்தவன் நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. அது சரி, நீங்க போங்கன்னு சொன்னோன்னு போறாரு, வாங்கன்னா வர்றாரு, நம்ம வீட்டு வேலை ஆளா அவரு. என்ன ஆல்ரவுண்டுக்கார தம்பி சொல்லுது, நீ போனுச்சுன்னா போறியா, வானுச்சுன்னா வரேன்னா உன் வீட்டு வேலைக்காரனுக்கு அப்படிலாம் இல்ல. போங்க வாங்கன்னு பேசணும். நம்ம வீட்டு வேலைக்காரன் இருந்தாருன்னா கூட்டியாந்து அவருக்கு நல்ல பணிவிடை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி இருக்காப்ல. நீங்க போங்க. முருகன்காரன் எங்க போன? என் முட்டாட்டிய பாடினாரு, பாராட்டணும். டேய் பாத்தீங்களா? இப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. அதான் மூளை வளர்ச்சி இல்லாதவன் அப்படித்தான் இருப்பான். மிருதங்காரன் எங்க? இப்ப எனக்கு அது தெரியணும். கரெக்டா நான் வெளியே வரையில அவன் எந்திரிச்சு உள்ள போயிடுறேன். நான் உள்ள போயில எந்திரிச்சு டக்குன்னு வெளியே வந்துடுறேன். அவன் மேல எனக்கு ஒரு கண்ணோட்டமா தான் இருக்கேன். வாடா வந்துட்டியா? எங்க போன? உள்ள போனேன். எதுக்கு? உள்ள இருக்குல்ல. தப்பு பண்ண உள்ள இருக்கிறது சரிடா. நீ என்ன மைத்துக்கு போன? நீங்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்கள, அதுக்கு அப்பதானே எனக்கு தோதா இருக்கும். என்ன போலீஸ் நாய் மாதிரி மோப்ப முடிக்கிறதுல பெரிய வாய ஊது. ஏங்க வாயை ஊத சொல்லிட்டு மூடுறீங்க. 145 ஆச்சிருக்காடா. அதான் கிடைச்சிச்சு. நான் போனே கூட 100 ரூபா போட்டு நல்லதா வாங்கி கொடுத்து காசு போயிரும்ல. வேப்பண்ண வாடை வருது. ஏன் எப்படி? எதை வச்சு சொல்றீங்க? இவன் மேல சந்தேகப்பட்டுத்தான் அவளுக்கு 1/2 லிட்டர் வேப்பண்ணை வாங்கி அதில் ஊற்றி வச்சேன். என்ன இப்போ இங்கிருந்து அந்த வேப்பண்ண வாடை வருதுன்னா நீ என்ன பண்ண எனக்கு தெரியணும் முதல்ல. ஆமா, எப்போதும் சுண்ணாம்பு தானே தடவி வைப்பிய? அது சமயத்தில் ஏன் வாய் வந்து போகுது. அப்போ 2 பேருமே இதை வச்சு தான் ஓட்டுறீங்களா? அஃப்கோர்ஸ்.